பிரபலமான ஒரு வைத்தியனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, அவர் ஊழல் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட வசனங்களும் சரி, எந்தவித ஒரு முறையான எவிடன்ஸ் மூலமாக ப்ரூவ் பண்ணப்படலை. டாக்டர் அர்ச்சனாவுக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, இனிமேல் டாக்டர் பிரசாந்தியுடைய மனுதாரர் மேல எந்த அவதூறான பரப்புகளையுமே அவர் பரப்பக்கூடாது என்றும், அதே நேரம் இதுவரை ஒரு பரப்புன வீடியோஸ் அனைத்தையுமே இணைய தளங்கள்ல இருந்து ரிமூவ் பண்ணிவிட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு நிகழ்நிலை காப்பு சட்டம் இலக்கம் 9 கீழே 2024 சட்டத்தின் கீழே நாங்கள் போடப்பட்டிருந்த வழக்குக்கு தீர்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கானது முதலாம் எதிர்த்தரப்புவாதியான டாக்டர் ஜெயகாந்தன் மற்றும் 2ஆம் எதிர்த்தரப்புவாதியான டாக்டர் அர்ச்சுனா மற்றும் 5ஆம் எதிர்த்தரப்புவாதியான அவருடைய சொந்த யூடியூப் சேனலின் எதிராக இந்த வழக்கு நாங்கள் போடப்பட்டிருந்தோம். அந்த வகையில் முதலாவது எதிர்த்தரப்புவாதியான டாக்டர் ஜெயகாந்தன் இந்த வழக்கிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கார். அதை அக்யூரேட் பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவர் செக்ஷன் 52 அடிப்படையில் என்னுடைய மனுதாரரை பற்றி பேசின கருத்துக்கள் தவறான கருத்துக்கள் இல்லை என்ற அந்த மன்று கௌரவ மன்றினால நம்பப்படுவதோடு கௌரவ மன்றினால அந்த ஓடது விடுவிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் 2வது பிரதிவாதியான எதிர்த்தரப்புவாதியான டாக்டர் அர்ஜுனா மீது இன்னொரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் தன்னுடைய காரணம் காட்டுகளின் போது தான் ஒரு பாராளுமன்றத்தினுடைய கௌரவ பாராளுமன்றத்துடைய உறுப்பினராக இருப்பதால தனக்குடைய பேச்சு சுதந்திரம் இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இருப்பினும் மன்றானது பாராளுமன்றத்தினுடைய ஒரு குடிமகனாக இருந்தார், பாராளுமன்றத்தின் உறுப்பினராக, அதே நேரம் சோசலிச இலங்கை குடியரசினுடைய குடிமகனாக இருந்தாலும் தன்னுடைய பேச்சு சுதந்திரத்துக்கு ஒரு எல்லை இருக்குது என்பதும், ஒரு தனிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு வைத்தியனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, அவர் ஊழல் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட வசனங்களும் சரி, எந்தவித ஒரு முறையான எவிடன்ஸ் மூலமாக ப்ரூவ் பண்ணப்படலை. அதே நேரம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவங்க பேச முடியாது என்றும் கௌரவ மன்றினால உறுதியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் கௌரவ மன்றானது டாக்டர் அர்ச்சனாவுக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, இனிமேல் டாக்டர் பிரசாந்தியுடைய மனுதாரர் மேல எந்த அவதூறான பரப்புகளையுமே அவர் பரப்பக்கூடாது என்றும், அதே நேரம் இதுவரை ஒரு பரப்புன வீடியோஸ் அனைத்தையுமே இணைய தளங்கள்ல இருந்து ரிமூவ் பண்ணிவிட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழே இலக்கம் 52 செக்ஷன் 52 கீழே இது ஒரு தடை செய்யப்பட்ட கூற்றாக அவர் வெளியிட்டது டாக்டர் பிரசாந்தியை பற்றி எந்தவித சந்தேகமும் இல்லாமல் மன்றினால நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் அவர் இனிமேல் பற்றி எந்த ஒரு வசனங்களையுமே குறிப்பிடக்கூடாது என்று மன்று தெரிவித்திருக்கின்றது. இது முழுக்க என்னுடைய சிரேஷ்ட சட்டத்தரணியான லக்ஷான் டயஸ் வழிகாட்டலின் கீழே போடப்பட்ட வழக்காகும். இது இலங்கையை பொறுத்தவரையில் 2024 நிகழ்நிலை காப்பு சட்டமானது கொண்டு வரப்பட்டது. இருப்பினும் இதுதான் இலங்கையில் 2வது வழக்கானது தீர்ப்பளிக்கப்பட்ட வழக்காக காணப்படுகின்றது. அந்த வகையில் எல்லாருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக சீனியர் கவுன்சிலான லக்ஷான் டயஸ் வரைக்கும் ரொம்பவே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இது தொடர்பாக கௌரவ மன்றம் தெரிவித்தது டாக்டர் அர்ஜுனா இதிலிருந்து இனிமேல் எந்த தகவல்களையுமே பரப்பக்கூடாது என்று, பரப்பிய தகவல்களை ரிமூவ் பண்ண வேண்டும் என்பது முக்கியமாக குறிப்பிடப்பட்டது. ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன்.